சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நம்ம ஒட்டஞ்சத்திரம் வட்டம் அரசப்பப்பட்டி கிராமத்தில் மலைக்கோயில் குழந்தை வேலாயுத சுவாமி மலைக்கோயிலில் இருக்கோம். இது வந்து பழைய கோயில் அமைப்பு. இந்த கோயில் பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக தெரியுது. ஆனால் இப்போ வரைக்கும் என்ன கோயில் அமைப்பு என்ன இதுன்னு எதுவுமே தெரில. சில பேர் சொல்கிறாங்க இது வந்து சிவன் கோயில் இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆவுடை வந்து சிவனோட ஆவுடை வந்து பேக் சைடில் இருக்கிறதுனால சிவனோட லிங்கம் மட்டும் இல்லை, சிவன் கோயில் அப்படிங்கிறாங்க. ஆனால் சிவன் கோயிலாக இல்லையான்னு தெரியல. பழைய கோயிலோட அமைப்பு பேஸ்மெண்ட்டை ஃபுல்லாக இருக்குங்க. இது ஃபுல்லாக கல் அமைப்பு பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே தாமரை கட்டில் ஃபஸ்ட்டு கருங்கல்லில் செதுக்கினான தடம் எல்லாமே இருக்குது. இதனோட படி ஸ்டெப்ஸு கூட இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது மேக்ஸிமம் இது கருவறையாக இருந்திருக்கணும். கோயில் வந்து அமைப்பு வந்து அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இதோட தூண்கள் எல்லாமே இங்கே அப்படியே விட்டு தனித்தனியாக இருக்குது. தூண்கள் எல்லாமே என்ன கோயில் அமைப்பு பேர் இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. இப்போ தான் கொஞ்ச நாளாக வழிபாடு குழந்தை வேலாயுத சுவாமி இப்போ தான் வழிபாடு எல்லாமே வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த கோயில் அமைப்பு எல்லாமே தூண்கள் வந்து மேலே அந்த தாமரை வடிவம் போட்டது எல்லாமே மேல் சைடில் அப்படி எடுத்து கொஞ்சம் போட்டு வச்சுருக்காங்க ஜேசிபியில். இப்போ இங்கேயும் இருக்குது. இது எல்லாமே வடிவம் வந்து பழைய கல்வெட்டு தடம் எல்லாமே இருக்குது. செங்கல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 11லேருந்து 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இருக்கிற அந்த அமைப்போட செங்கல் தான், சுடுக்கல்கள் தான் எல்லாமே. அப்படி பார்த்தீங்கன்னா 11லேருந்து 13க்குள்ளே இருக்கலாம். பிற்கால பாண்டியர்களோட அந்த ஒரு இதில் வந்திருக்கலாம். அப்போ அவங்க ஆண்ட காலத்தில் இருக்கலாம். இது வந்து செங்கல் அமைப்பு வந்து 11லேருந்து 13ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்க. ஏன்னா அந்த அமைப்பு கோயில் தான் இந்த கருவறை சுற்றியுமே அந்த செங்கல் அந்த அமைப்பில் தான் இருக்குது. கோயில் வந்து இது பேஸ் மட்டும்தான் ஃபுல்லாகவே. ஆனால் என்ன கோயிலுங்க வரை இன்ன வரைக்கும் தெரியல. ஆனால் இருந்திருக்கு, இங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை வேலாயுத சுவாமி கோயில் வந்திருக்கு. அங்கேயுமே குழந்தை வேலாயுத சுவாமி பார்த்திங்கன்னா கல் தூணாக தான் இருந்திருக்கு. பாண்டியர் காலத்து தூண்கள் வந்து மேக்ஸிமம் தூணாக தான் கட்டி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தூண்களாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் சுவர் எழுப்பியிருக்காங்க. இடையில தூண் மேலே தான் சுவர் எழுப்பியிருக்காங்க.